பாளையங்கோட்டை தூய யோவான் கல்லூரியின் எதிரில் உள்ள மைதானத்தில் முட்டளவு தண்ணீர் பெருகி டெங்கு காய்ச்சல் வருவதற்குரிய வாய்ப்புகள் உருவாகி இருக்கிறது. ஏற்கனவே 2 பேர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். ஒரு வீடு இடிந்து சேதமாக இருக்கிறது. இதை பலமுறை மாநகராட்சிக்கு தகவல் தெரிவித்தும் எவ்வித நடவடிக்கை எடுக்கவில்லை. செவிசாய்க்காத மாநகராட்சியையும் செயல்படாத மாநில அரசையும் கண்டித்து பாளை மேற்கு மண்டல பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மண்டல தலைவர் பேராட்சி கண்ணன் அவர்கள் வழிகாட்டுதலுடன் மண்டல துணைத் தலைவர் தாமரை சுப்பிரமணியன் அவர்கள் ஏற்பாட்டில் இன்று டான்ஸ் கல்லூரியின் முன்பில் மாபெரும் மறியல் போராட்டத்திற்காக பொதுமக்கள் ஆதரவுடன் மக்களுக்கான போராட்டத்தை கையில் எடுத்தோம். அப்பொழுது காவல்துறையின் துணை ஆய்வாளர் அவர்கள் அந்த இடத்திற்கு வந்து தயவுசெய்து நீங்கள் மறியல் போராட்டம் செய்ய வேண்டாம், இன்று மாலைக்குள் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்ததோடு உடனடியாக மாநகராட்சியில் காளிமுத்து என்ற அதிகாரியை தொடர்பு கொண்டு அவரிடமும் கூறி எங்களுக்கு உறுதியளித்தார். அதன் பேரில் காவல்துறையின் ஒத்துழைப்போடு நாங்கள் யாருக்கும் சிரமம் கொடுக்க வேண்டாம் என்ற காரணத்தினால் எங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் தார்மீக அடிப்படை உரிமையின்படி இந்த போராட்டத்தை நடத்தி மாலை 4 மணி வரை நாங்கள் பொறுத்திருக்கிறோம். அதற்குள் இந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் நாளை காலையில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் எங்கள் மாவட்ட தலைவர் மதிப்பிற்குரிய தயாசங்கர் அவர்களுடைய தலைமையிலே நடைபெறும் என்பதை பத்திரிகையின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். வை கோபால், மாவட்ட தலைவர், பிரச்சார பிரிவு, பாரதிய ஜனதா கட்சி. ஜெயில் மார்க்கெட் ஸ்ட்ரீட் எங்கள் வெள்ளத்தால் நாங்கள் 10 நாளாக ரொம்ப அவதிப்படுதோம். அதனால் வீட்டுகளில் சாக்கடை தண்ணியெல்லாம் வர்றதுக்கு போர் தண்ணியோட கலந்து வருது. அதனால் எங்களுக்கு டெங்கு காய்ச்சல் வர்றதுக்கு கொசு தொல்லை ரொம்ப இருக்குது. வீட்டில் இருக்க முடியல, சுகாதார கேடாக இருக்குது ரொம்ப. அதனால் ரொம்ப சுமல் அடித்து வீட்டில் சாப்பிட முடியல, ரொம்ப நோய் பரவுது. அதனால் நீங்கள் எங்களுக்கு இந்த 4 மணிக்குள்ளே தயவுசெய்து எங்களுக்கு இதை சரி பண்ணி தரணும். அப்படி இல்லைன்னா நாங்கள் காலையிலேயே போராட்டம் பண்ணுவோம்.